காதல் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய துலா ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துலா ராசி அப்படிங்கிறது ஒரு சர ராசி, மூன்றாவது ராசியாகவும் இந்த துலா ராசி அமர்ந்திருக்கு. கால புருஷர்களுடைய அங்க அமைப்பை பார்க்கும்போது அடி வயிற்று பாகங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசி. இந்த துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 1-2-3-4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதமும் இந்த துலா ராசியில் அடங்கும். இந்த ராசி ஒரு சுப ராசி, பகல்ல வலுவுள்ள ராசி. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பாசிட்டிவாக பேசுறது பழகிறது உங்களுக்கு பிடிக்கும். நெகட்டிவாக ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா அவங்கள அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல் உடையவங்க. இந்த சமரசம் செய்கிறதெல்லாம் நம்மளுடைய துளாராசி என்பர்களை அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சமரசம் செய்யக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பேச்சு திறமை உள்ளவங்க, நல்ல ஒரு இளமையான தோற்றம் உடையவங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன், அதனால் நல்ல ஒரு பேச்சு திறன் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வாசனை திரவிகள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு நறுமணம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்று சுவாசிக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல அழகாக தான் இருப்பாங்க. அதோட செயற்கை அழகும் சேரும்போது நல்ல ஒரு அருமையான தோற்றம் அளிக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, எப்போவுமே இவங்க நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீதியை கரெக்டாக கடைபிடிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே கூட தராசு. தராசு எப்படி நீதியை நிலைநாட்டுதோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தெளிவாக ஒரு ஆன்சர் சொல்வார். சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகத்தில் இருக்கிறதுனால அதுவும் ராசியை பார்வையிடும் போது நல்ல ஒரு அனுகூலமான பலன் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். மனைவியோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே கைகூடி வரப்போகுது. பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா, அந்த வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒருவருக்கொருவர் தனியாக பிரிந்து கூட இருந்திருப்பீங்க, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி பிரிந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீதிமன்றத்தில் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமானவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணவரையும் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிறது, அவரோடு சேர்ந்து குரு இணைந்திருக்கிறது நல்ல ஒரு சுப பலனை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். சொந்த வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த பாக்கியம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், சனி, ராகு இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையில் இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு
உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக அந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் எதிரிகளால் நிறைய தொல்லைகள் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அந்த தொல்லைகளில் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கினேன், ஆனால் அதை விற்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த விற்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான்னு நினச்சேன், ஆனால் அந்த தொழில் தொடங்குறதுக்கான போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த புதுசாக அந்த தொழில் தொடங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதற்கு ஆதரவாக ஒரு சிலர்கள் நிற்பாங்க. உங்கள் குடும்ப உறவுகளை கூட உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேணுங்கிற அந்த உதவி டக்குன்னு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வர்த்தகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய கிளையெல்லாம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும். அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமோகமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சுப பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. புதுசாக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முயற்சி திருவினையாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பக்காவாக 100% இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு பொருந்தும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றியாகும். சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கிறார். ஏன்னா ஜீவகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். வங்கியில் கூட உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இதர நிதி நிறுவனங்களுடைய அன்பு ஆதரவில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு தொழிலே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கூட அதற்கு போதுமான பண வசதி இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் வங்கியில் நீங்கள் பணம் கேட்டீங்க அப்படின்னா உடனடியாக அவங்க உதவிக்கார நீட்டுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும். வருமானம் சிறப்பாக இருக்குது. திரைப்படம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய நபர்கள் மூலிமா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறார். அரசியல் துறையில் இருக்கிறவங்கள மேலதிகாரிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது. எதிர்கட்சியிலேருந்து கூட ஒரு சில உதவிகரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் வித்தியகாரகன், அவர் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறார். உங்களை பெருமைப்படுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை உங்களை தேடி வர வைப்பார். அதனால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக நம்மளுடைய துளாராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் எந்த நிலையில் இருக்கிறார், சுபபலனை பெற்று இருக்கிறாரா அப்படிங்கிறத ஒரு முறை ஜோதிடர்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் கூட நாங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி சிறப்பு வாய்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புதன் சாதகமாக இருக்கிறதுனால பரிபூர்ண ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த துளாராசி மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடினமாக இந்த காலகட்டத்தை உழைப்பு போடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் ரொம்ப பலமாக இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்றீங்கன்னா கூட உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உங்களை தேடி சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய், சூரியன், ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால விவசாயம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிலத்தில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பார்த்த இடமெல்லாம் பசுமையாகக்கூடிய ஒரு யோக கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு நிலம் வாங்கினீங்கன்னா கூட நல்ல விலை நிலமாக வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, இயற்கையாக ஒரு இடத்த வாங்கணும், அந்த இடத்துல ஒரு போரோ ஏதோ ஒரு இயற்கையான இடத்துல விளைச்சல் பண்ணணும், அந்த இடத்த நம்ம பசுமையாக மாற்றணுங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். காலகட்ட கிரக அமைப்புகளும் அதற்கு ஏற்றார் போல இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். இது மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து